ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு மைசூர் பாக்கும் பால்கோவாவும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் வந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். நெய் தேவைப்படாது. ரொம்ப சுவையாக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1.5 கப் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துருக்கேன். இந்த ஜீனி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி வந்து சரியாக இருக்கும். எந்த கப்பில் சுகர் அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த சக்கரை கரையட்டும். இப்போ பக்கத்துலேயே வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு 1.25 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம். இந்த லோ ஃப்ளேமில் வச்சு அது ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு பக்கம் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் மைசூர் பாக்கு ஊற்றுறதுக்கு வந்து அந்த பிளேட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஆழமான பிளேட் மாதிரி இருக்கிறதுல எண்ணெயும் நெய்யை தடவி வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஜீனி பாகு வந்து இங்கே ரெடி பண்ணிடலாம். பாகு பதம் தேவையில்லை, பிசுப்பு தன்மை மட்டும் வந்தால் போதும். சக்கரை பாகு வந்து நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து மாவை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கட்டிகள் இருக்குதுன்னு பயப்பட வேணாம். நம்ம கலக்க அந்த கட்டிகள் எல்லாமே கரைஞ்சிரும். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். 5 மினிட்ஸில் வந்து நல்லா ரெடி ஆயிரும். அப்போ வந்து இந்த சூடான எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு செட்டு ஊற்றி அது நல்லா உறிஞ்சதுக்கப்புறமா அடுத்த செட்டு எண்ணெயை ஊற்றுங்க. இந்த மாதிரியே இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி சுற்றி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா நம்ம அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டையாக கிடைக்கணும். நமக்கு கலந்து வரும்போது கலரும் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஓட்டையாக கிடைக்கணும். நல்லா கரண்டியில் அப்படியே சுற்றும் போது அது மாவும் சேர்ந்து சுற்றும். அதுதான் பதம், நமக்கு கரெக்டான பதம். இருக்கிற எல்லா எண்ணெயும் ஊற்றிட்டு கலந்து முடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், இது கடைசி ஸ்டேஜ் நல்லா வந்துருச்சு. உடனே வந்து அந்த நெய் தடவின பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஷேப் போட்டுருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ஷேப்பு போட வராது, உடஞ்சி விழுக ஆரம்பிச்சிடும். 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஷேப்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பால்கோவா பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு பாலை காய்ச்சி திரிய வச்சுட்டு நான் வந்து பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதை வந்து மசிச்சு விட்டுட்டு இப்போ இதோடு சேர்த்து கலந்து விட போகிறோம். இதுக்கு வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலரும் 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், உடனே சுண்டிடும். ரெடி ஆயிடுச்சு. இதில் பாதாம் முந்திரி சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். 2 ஸ்வீட் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.